வாழைப்பூவில் வடை பண்ணலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்புலாம் ஊற வச்சுட்டேன். பார்த்தா வாழைப்பூ ஜாஸ்தி இருக்குது, பருப்பு கொஞ்சமாக இருக்குது. சரி இதில் வடை செஞ்சால் ஒரு மாதிரி கமருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி குருமா பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக மட்டும் வடை பண்ணிவிட்டு மீதியில் வந்து குருமா பண்ணலான்னு பிளான் பண்ணி முதல்ல கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இது கூடவே பாண்டிங்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அடுத்தது வாழைப்பூ வந்து நல்லா மோரில் வந்து ஒரு அரை மணி நேரம் கட் பண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ வந்து அதோட துவர்ப்பு தன்மை எல்லாம் போயிடும். அதை நல்லா அதுக்கப்புறமா பிழிஞ்சிட்டு நம்ம வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் தட்டையாக வடை மாதிரியும் தட்டிக்கலாம். நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் தட்டியிருக்கேன். அப்போ குருமா கூட போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வழக்கம் போல் குருமா செய்கிறத வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொதித்ததும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூ வடையை சேர்த்துட்டு இறக்கணுன்னா சூப்பராக வாழைப்பூ குருமா ரெடி.